கனடாவில் ஆளுங்கட்சிக்கு மக்களிடையே ஆதரவு குறைந்து வருவதாக ஆய்வொன்றின் முடிவுகள் தெரிவிக்கின்றன. அபகஸ் டேட்டா எனும் அமைப்பு சமீபத்தில் நடத்திய ஆய்வொன்றில் ஆளும் லிபரல் கட்சியை விட எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு மக்களிடையே ஆதரவு அதிகம் உள்ளது என்று தெரிய வந்துள்ளது. பிரதமர் மாகாணி தலைமையிலான லிபரல் கட்சிக்கு 39% மக்கள் ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு 41% மக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளார்கள். கனடா பிரதமராக இருந்த ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகியதை தொடர்ந்து பிரதமராக பதவியேற்ற மாகாணி ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி நடைபெற்ற பெடரல் தேர்தலிலும் வெற்றி பெற்றார். ஆனால் விலைவாசி, வீடுகள் பற்றாக்குறை, மருத்துவ வசதிகள் மற்றும் புலம்பெயர்தல் ஆகிய விடயங்கள் மீண்டும் தலை தூக்க துவங்கியுள்ளன. ஆளும் கட்சிக்கு ஆதரவு குறைந்தாலும் பிரதமர் மாகாணிக்கு மக்களிடையே 48% ஆதரவு உள்ளது. எதிர்க்கட்சி தலைவரான பெரி பொலிவருக்கு 40% ஆதரவுதான் உள்ளது. மாகாணியை பொறுத்தவரை அவர் அடுத்த தேர்தலை எதிர்கொள்ள இன்னும் 3.5 ஆண்டுகள் உள்ளன. அதற்குள் வாக்காளர்கள் சந்தித்து வரும் பிரச்சனைகளை அவர் தீர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.